Taste Daily. Taste the Daily. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. தேசிய அரசியலை 100 பேர் எடுப்பான், திராவிட அரசியலையும் 100 பேர் எடுப்பான். திராவிட அரசியல் பிழையானதல்ல, ஸ்டாலின் நடத்துகிற அரசியலும் கருணாநிதி நடத்துகிற அரசியல் தான் பிழையானது. இது என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கிறார்களா கருணாநிதி குடும்பத்திற்கு? கருணாநிதியோ ஸ்டாலினையோ அவர் போற்றி கொண்டு உள்ளே வந்தால் ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கிறதை முடிச்சு கொடுப்பதற்கு இப்பொழுது என்ன புதிதாக நீங்களும் போய் திராவிட மாடல் என்று வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்க வேண்டியதுதான். நீ ஏன் இதற்கு வாழ்த்து சொல்லவில்லை? என்ன ஒரிஜினல் பிராமணத்தை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிராமண மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்காக நடந்த போராட்டம் என்ன என்றே புரியாமல் யாரால் ஆளப்படுகிறது? ஸ்டெர்லைட்டால் ஆளப்படுகிறது, அம்பானியால் ஆளப்படுகிறது, அதானியால் ஆளப்படுகிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நீ வருவதென்றால் வா, இல்லாவிட்டால் நீ வந்து இப்பொழுது புதிதாக என்ன செய்ய போகிறாய் என்று நான் கேட்கின்றேன். அதனாலே ஸ்டாலின் விலை போகிறார். ஆகவே இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறார் என்று சொல்லுகின்றவன் முதல் தர முட்டாள். ஸ்டெர்லைட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஆளுகின்றன. அவர்களை அசைப்பதற்கு நீங்கள் நரபலியெல்லாம் கொடுக்காமல் அசைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நாட்டை நான் ஆளுகிறேன், என் மகன் ஆளுகிறான், அவன் ஆளுகிறான், இவன் ஆளுகிறான் என்று கொண்டு வந்தது கருணாநிதி. அதுக்கு அதிகாரம் உனக்கு இருந்ததா, டெல்லிக்கு இருந்ததா? அரசியலுக்காக அவர் கொஞ்சம் இவரை மிரட்டி விட்டு அதிமுகவை வரவழைக்கலாம் என்று சொன்னது காலை வேறொரு இடத்தில் எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கு. சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதானே. படிப்படியாக என்ன இன்றைக்கு ஜனவரியில் 50 கடை குறைத்தேன், பிப்ரவரியில் 100 கடை உண்டா? சொல்லிக்கொண்டே இருந்து என்ன செய்வது? இந்த நாட்டில் மந்திரி எல்லாம் சிறையில் இருக்கிற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பையா அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்களோட கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காங்க சார். திராவிட அரசியல் தான் கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. திமுக அதிமுக தலைவர்களும் மரியாதை செலுத்தியிருக்காரு. இதே அரசியலை எதிர்ப்பு அரசியல் இல்லாமல் இதே அரசியலை கையில் எடுத்தால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. ஆகவே அவருடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. எப்பொழுது இவர் இந்த மாநாட்டை நடத்துவாரோ, இன்னும் எத்தனை கேள்விகள் அரசாங்கத்தில் கேட்பார்களோ, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இவர்கள் பதில் சொல்லி கொண்டிருப்பார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட 32 கேள்விக்கு பதிலாக 64 கேள்வி கேட்கலாம். இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இவர் இது ஒரு முடிவுக்கு வருமா என்றே எனக்கு ஐயமாக இருக்கிறது. இன்னொன்று, இவர் பெரியாருக்கு மரியாதை செலுத்தினார், அண்ணாவுக்கு செலுத்தினார் என்று வரிசையாக ஏதோ இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் வரிசையாக தலைவர்களின் படம் போட்டு ஓட்டு கேட்பதைப் போல இது பார்ப்பதற்கு ஒரு முனைப்பாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்லுகிறேன், ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கருத்து என்ன என்பதை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த மண்ணில் பிறந்த மைந்தன் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கே தமிழன் இல்லை என்று சொல்லிவிடுவார்களோ என்கின்ற அச்சம் அவருக்கு இருக்கும் போல இருக்கிறது. இதெல்லாம் இவர்களால் வழி நடத்தப்படுகின்ற விதத்தில் அவர் செல்வதற்கான அடையாளங்கள் என்று நினைக்கின்றேன். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் திமுகவோட கிளைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட அரசியலே ஏன் மறுபடியும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. திராவிட அரசியலை, தேசிய அரசியலை 100 பேர் எடுப்பான், திராவிட அரசியலையும் 100 பேர் எடுப்பான். திராவிட அரசியல் பிழையானதல்ல, ஸ்டாலின் நடத்துகிற அரசியலும் கருணாநிதி நடத்துகிற அரசியலும் தான் பிழையானதே தவிர திராவிடம் என்பது நம்முடைய இனப்பெ. தமிழன் என்பது அதனுடைய உட்பிரிவு. தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகளை பேசுகின்றவர்கள் தான் திராவிடர்கள். இந்த வரலாற்று உண்மைகளை யார் உலகத்தில் இல்லை என்று ஆக்க முடியும்? இந்தியா தோன்றுவதற்கு முன்னாலேயே திராவிடம் இருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்து திராவிடம் இருக்கிறது. இதென்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கிறார்களா கருணாநிதி குடும்பத்திற்கு? ஏதோ ஒரிஜினல் அல்வா கடை என்று பட்டா போட்டுக்கொண்டு வியாபாரம் செய்வது போல இவர் திராவிட மாடல் அது இது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் திராவிடத்திற்கான மொத்த குத்தகைதாரர்கள் என்பது போல இந்த கருணாநிதி குடும்பம் அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ அதெல்லாம் வேறு இவர்களுக்கு கொண்டு செலுத்த தெரியவில்லை, அல்லது அவனுக்கு அந்த உண்மை தெரியவில்லை என்பதனாலே வரலாற்று உண்மை இல்லாமல் போய்விடுமா என்று கேட்கிறேன். மலையாளிக்கும் மற்றவனுக்கும் இதை ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்க தெரியவில்லை என்றால் அது அவர்களுடைய குற்றமே தவிர, அவர்களுடைய அறியாமையை தவிர அது வரலாற்று உண்மை என்று இல்லாமல் போய்விடுமா என்று கேட்கிறேன் நான். ஆகவே அதையெல்லாம் விடுங்கள். அது ஒன்றும் பட்டா சொத்து அல்ல. அது ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ கருணாநிதி குடும்பத்திற்கோ சொந்தமானது அல்ல. சும்மா அவர் திராவிட மாடல் அது இது என்று போட்டுக்கொண்டு ஒரிஜினல் அல்வா கடை என்பது போல் அவர் வியாபாரம் நடத்துவதற்கு முயலுகிறாரே தவிர
அதை பற்றி ஒன்றுமில்லை. இவருக்கு அதுதான் கொள்கையா என்றும் தெரியவில்லை. நீங்கள் எல்லாரும் ரொம்ப பதட்டப்படுகிறீர்கள். ஏன் அவர் வெளியே வரட்டுமே, உள்ளே இருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய நிறம் என்ன என்று தெரியும். திமுக கட்சியோட நிறுவனரே அண்ணா அவர்கள் தான், அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாரு. அதே மாதிரி பெரியார் அவர்களுக்கு, அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களையும் தன்னுடைய படங்களையும் தன்னுடைய பாடல்களையும் காமிக்கிறாங்க. மனிதர்களை பாராட்டுவது என்பது தனி நிலை. இல்ல, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க புதிதாக தானே வரணும். இதற்கு முன்னாடி இருக்க கட்சிகள் திமுக அதிமுக கட்சி தலைவர்களை நீங்க தலைவர்களா ஏற்றுக்க முடியுமா? இல்லை, அவர்கள் அந்த கொள்கையை சரிவர நிறைவேற்றவில்லை என்று சொல்லி அதே அடிப்படையில் புதிய கட்சி காண்பது ஒன்றும் பெரிதில்லை. சோசியலிஸ்ட் கட்சிகள் எனக்கு தெரிய 38 கட்சிகள் இருந்தன. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு 38 கட்சிகள் இருந்தன. பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, குருசி சோசியலிஸ்ட் கட்சி, ஆலமர சோசியலிஸ்ட் கட்சி என்று 1000 சோசியலிஸ்ட் கட்சிகள். அதல்ல இப்போ பிரச்சனை. இவர் யார் என்றே வெளியே வரவில்லை. இதற்குள் நீங்கள் இவர் அதற்குள் நுழைந்து விட்டால் அதை எதிர்த்து தான் இவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், திராவிடம் என்கின்ற மிக பெரும் ஒரு இனப்பெயர், ஒரு வரலாற்று பெயர் திமுக என்கின்ற கொள்ளை கூட்டத்தோடு சேர்ந்து அழிந்து விட வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம். இல்ல, தமிழக வெற்றி கழகம் தானே பேர் வச்சிருக்கு, திராவிட வெற்றி கழகம்னு வைக்கிறேன். திராவிடத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா திராவிடம்னு வச்சிருக்கலாம்ல. அவர் திராவிடத்தை ஏற்கல, ஆனா திராவிட அரசியல் பேசுறாங்கன்னு சொல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இல்லை, நான் திராவிடத்தை ஏற்கிறேன். நான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்று தான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கின்ற மாநிலம் தமிழ் மாநிலம் தானே. ஆகவே நான் இதற்குள், இந்த வரையறைக்குள் தான் செயல்பட போகிறேன். திராவிடம் என்பது முழு தென்னிந்தியா. ஆகவே நான் செயல்பட போகின்ற களத்திற்குள் பேர் வைத்துக் கொள்வதில் என்ன பிழை? நான் திராவிடம் என்று பெயர் வைக்காத காரணத்தினாலே திராவிடத்தை மறுக்கின்றவன் இல்லை. அது ஒன்றும் கருணாநிதி குடும்பத்து சொத்து அல்ல. முதலில் உங்களுக்கு புரியவில்லை. அது எவன் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். இந்தியா என்கின்ற பெயரில் 100 பேர் கட்சி ஆரம்பிக்கலாம். தேசியம் என்ற பெயரில் 200 பேர் கட்சி ஆரம்பிக்கலாம். இல்ல, தமிழ்நாட்டில் திமுக வந்து அதிமுக எதிர்கட்சியை காமிக்கும், அதிமுக திமுக எதிர்கட்சியை காமிக்கும். இப்போ ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் எதிர் துருவத்துல தான் அரசியல் பண்ணாங்க. அதுதான் வெற்றியை நோக்கி போகும். எந்த கட்சியுமே எதிர்கட்சியா அறிவிக்காம நேரடியாக அறிவிப்பார். அதற்காக தான் மாநாடு நடத்துகிறேன். இல்ல, அண்ணா அவர்களையும் காமிக்கிறாரு, எம்ஜிஆர் அவர்களையும் காமிக்கிறாரு. இந்த கட்சிகள் வந்து ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மட்டும் தான் தவறு செஞ்ச மாதிரி பேசுவாரான்னு, அந்த மாதிரி அரசியல் பேசுறான், எடுபடுமா? எம்.கே. ஸ்டாலின் மட்டும்தான் திமுகவுல தவறு, அதற்கு முன்னாடி சரின்னு பேசுறான். அவர் என்ன செய்தால் தவறு என்றால், கருணாநிதி மிகச்சிறந்த தலைவர், எனக்கு தலைவர் என்று இவர் சொல்லிக்கொண்டு கட்சி ஆரம்பித்தால் அது பிழை. ஏனென்றால் கருணாநிதியினுடைய முடிச்சவிழ்த்து என்ற வேலையெல்லாம் பரம்பரையாக செய்வதற்கு ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கிறது. அதை இவர் செய்ய வேண்டிய தேவையில்லை. அண்ணா பெரியாரெல்லாம் பல்வேறு சமூக மொழி இன அடிப்படையில் செயல்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் இதற்கு முந்தியவர்கள். அவர்களுக்கும் கருணாநிதியினுடைய குடும்பத்துக்கும் தொடர்பில்லை. ஆகவே அண்ணாவை போற்றுவதனாலோ பெரியாரை போற்றுவதனாலோ இவருடைய முக அடையாளம் திமுக என்பது உங்களுடைய தவறான பார்வை. கருணாநிதியோ ஸ்டாலினையோ அவர் போற்றி கொண்டு உள்ளே வந்தால் ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கிறதே முடிச்சு விழுப்பதற்கு. இப்பொழுது என்ன புதிதாக நீங்களும் போய் திராவிட மாடல் என்று வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்க வேண்டியதுதான். இது அண்ணாவும் பெரியாரும் அதற்கு முந்திய மனிதர்கள். அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நாட்டினுடைய முகத்தை மாற்றி அமைத்தவர்கள். ஆகவே அவர்களை போற்றுவது என்பது பிழையானதல்ல. இதற்கும் திமுகவுக்கும் தொடர்பில்லை. திமுக ஒரிஜினல் அல்வா கடை என்று போடுவது போல அது அவருடைய சொந்த சொத்து அல்ல. அதே மாதிரி விஜய் அவர்களோட வாழ்த்துகளில் வந்து பிற மதங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாரு. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல. விநாயகர் வந்து ஒரு இந்து கடவுளாக பார்க்கப்படணுமான்னு கேட்குறேன். இல்லை, நான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை. நானும் வரலாற்று ரீதியா முருகனை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. வரலாற்று ரீதியா முருகன் என்ன சொல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வது என்பது யாருக்கு சொல்வது? விநாயகருக்கு சொல்வதா? விநாயகர் நினைக்க மாட்டாரா? கொழுப்பு பிடித்தவர்கள் இவர்களெல்லாம் நமக்கே வாழ்த்து சொல்ல கிளம்பி விட்டான். நாம் இவர்களை வாழ்த்துவது என்பது போக கடைசியில் நம்மை வாழ்த்த இவனெல்லாம் கிளம்பி விட்டான் என்று இப்போ விநாயகர் நினைக்க மாட்டாரா? யாருக்கு வாழ்த்து சொல்வீர்கள்? அட்பார் ஈக்குவலான ஆட்களுக்கு வாழ்த்து சொல்வீர்கள். உடனொத்த ஆட்களுக்கு வாழ்த்து சொல். கடவுளுக்கு என்ன வாழ்த்து சொல்வீர்கள்? மக்கள் இந்து மக்கள் கடவுளுக்கு என்ன வாழ்த்து சொல்கிறீர்கள்? இந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்கன்னா அந்த பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்ல. ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. நான் ஒன்றுக்கும் தெரிவிப்பதில்லை. இது அவரவர்கள் கிறிஸ்துமஸ் மெர்ரி கிறிஸ்துமஸ் என்று வெள்ளைக்காரன் அவனுடைய பண்டிகையின் போது வாழ்த்து தெரிவித்து பழகியதை இவர்கள் பிடித்து கொண்டார்கள். இவனுக்கு எதுவும் சொந்த கருத்து இல்லை. இந்த வாழ்த்து சொல்லுகிறான் இந்த ஆர்எஸ்எஸ்காரன், இவன் இந்த மெர்ரி கிறிஸ்மஸிலிருந்து இதை கண்டுபிடித்தானே தவிர இவன் வைத்திருக்கிற புராணங்களில் மற்றவற்றில் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற பழக்கம் இருக்கிறதா என்று ஒருவனை காட்ட சொல்லுங்கள். இந்த தமிழிசையை காட்ட சொல்லுங்கள். ஏதோ பதவிக்காக போன பெண்மணியை தவிர அவர் இதா ஜி என்று சொல்லிக்கொண்டு நமக்கு பச்சையான தமிழ் சமூகங்களில்
இவர்களால் ஒதுக்கப்பட்டு பெரும் போராட்டத்திற்கு பிறகு நிமிர்ந்து வந்த சமூகம் அது பார்ப்பனர்களை வைத்து கொண்டு திருமணம் செய்வதில்லை, மற்ற காரியங்களெல்லாம் செய்வதில்லை. ஆனால் பார்ப்பன மேலாதிக்கத்திற்கான கட்சியில் இந்த தமிழிசை உட்கார்ந்து கொண்டு நீ ஏன் இதற்கு வாழ்த்து சொல்லவில்லை என்ன ஒரிஜினல் பிராமணத்தை போல அவர் பேசி கொண்டிருக்கிறார். பிராமண மேலாதிக்கத்தை ஒழிப்பதற்காக நடந்த போராட்டம் என்ன என்றே புரியாமல் மீண்டும் அந்த RSS வழியாக அந்த பார்ப்பன மேலாண்மையை கொண்டு வருவதற்கு இவர்கள் முயல்கிறார்கள். RSS என்பதும் பிஜேபி என்பதும் பார்ப்பன மேலாதிக்க தன்மையுடைய கட்சி, வேத மேலாதிக்க தன்மையுடைய கட்சி. இந்த பெரியார் படத்தை திமுக காரன் போடுகிறான், அதிமுக காரன் போடுகிறான், அண்ணா படத்தையும் போட்டுக் கொள்கிறான். கருணாநிதி படத்தை இவன் போடுவதில்லை, எம்ஜிஆர் படத்தை அவன் போடுவதில்லை. இங்கே தான் வேறுபடுகிறார்கள். அதுபோல் இவரும் இவர் படத்தை போட்டுக்கொள்வார். ஆகவே மூன்றாவதாக வேறுபடுவார். ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், திராவிடம் என்பது மோசமான கொள்கை இல்லை, அது அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட சொத்துக்களும் இல்லை, இவர்கள் மட்டுமே நிலைநாட்டிய கொள்கை இல்லை. அதை அவர் வைத்துக்கொள்ள நினைத்தால் காரண காரியங்களை சொல்லிவிட்டு வைத்துக்கொள்ளட்டும். அவர் வெளியவே வருவதற்கு முன்னால் இப்படிப்பா இந்த பக்கம் போனாரே பார்த்தேனே, இவர் கன்னியாகுமரிக்கு போகிறார், இல்லை உளுந்தூர்பேட்டைக்கிட்ட திரும்பினாரே சேலத்துக்கு போகிறார், நீங்களாக ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சமூக நீதி, மாநில உரிமை, அதே மாதிரி பெண் உரிமை அப்படின்ட்டு திமுக கட்சியாக இருக்கட்டும், அதிமுக கட்சியாக இருக்கட்டும், இந்த அரசியலை தான் கையில் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் சிஏக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசியலை தான் கையில் எடுக்கிறான்னு விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. திமுக அதிமுக கட்சிகள் இருக்கும்போது இதே அரசியலை கையில் எடுத்தால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும்? தெரியவில்லை, அவர் ஒன்றையுமே சொல்லவில்லை, நீயாக இவ்வளதையும் சொல்லுகிறாயே தவிர அவர் இங்க செயல்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, செயல்படுத்தலன்னு நினைக்கிறீங்களா? அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில உரிமை மீட்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இதையே திருப்பி செய்வதற்கு இவர் தேவையில்லை தான், அவர்களே செய்து விடுவார்கள். அதனால் இவர் ஏதாவது புதிதாக சொல்வார் என்று தான் நான் நினைக்கின்றேன். நான் எப்படி சிந்திப்பேன் என்றால், தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொதுவாக இந்திய அரசியலே 50 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா இதில் தலைமையேற்று நின்ற போது இருந்த காலத்தின் போக்கு வேறு, இப்பொழுது இருக்கின்ற காலத்தின் போக்கு வேறு. அவர் அன்றைக்கு பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடுகின்றவராக இருந்தார். இப்பொழுதும் அந்த போராட்டம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அது அரசாங்கத்தின் துணையோடு உள்ளே வருகிறது. ஆகவே அதை எதிர்த்து திமுக போராடுவதில்லை. சொல்லி பார்த்தார்கள், அந்த சனாதன தர்மம் என்றால் அது எப்படி, நாங்கள் பெரியாரின் வாரிசுகள், சனாதன தர்மத்தை ஏற்க மாட்டோம் என்று உதயநிதி சொன்னார். சொல்லிய பிறகு வடநாட்டில் கிளம்பிய எதிர்ப்பை பார்த்து விட்டு காங்கிரஸ்காரன் உன்னோடு கூட்டு சேர முடியாது என்று சொல்லிவிட்டான். நீ இந்த வாயை மூடிக்கொண்டிருக்காவிட்டால் உன்னோடு கூட்டு சேர முடியாது என்று சொல்லிவிட்டான். அவ்வளவுதான். சனாதன தர்மத்தை தூக்கி வங்காள குழந்தைகளில் எழுதி விட்டார்கள். அவ்வளவுதான். இதுதான் இவர்களுடைய கொள்கை. கொள்கை என்றால் கடைசி வரையிலும் பேசும். பார்ப்பன மேலாதிக்கம் எதற்காக 97% வட இந்தியர்களின் மீது விழ வேண்டும் என்று கேள். அவனுக்கு விளங்க வைக்க உனக்கு முடியாது என்றால் மூடு வாயை. அவன் கூட்டு சேர முடியாது என்று சொன்னால் நீ கொள்கையை விட்டு விடுவாய் என்றால் உன்னுடைய கொள்கையெல்லாம் கூட்டு சேர்வது, ஆட்சியை பிடிப்பது, கொள்ளையடிப்பது என்பதை தவிர திமுகவுக்கு வேறு கொள்கை இல்லை. இவர்கள் பேசிக்கொள்வார்கள், நாங்கள் திராவிடம் தான் என்று பேசுவார்கள் தவிர முடிச்சவழ்ப்பதற்காக ஏற்பட்ட ஒரு கட்சியாகத்தான் 50 ஆண்டுகளாக அது செயல்பட்டு வருகிறது. அண்ணா காலத்தோடு அதனுடைய நேர்மை மற்றவையெல்லாம் முடிந்து விட்டன, கொள்கைகளும் முடிந்து விட்டன. அதான் சொன்னேன், சனாதனத்தை கடலில் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று. உன்னோடு சேரமாட்டான் உள்ளவன். நீ பேசுகின்ற எல்லா பேச்சுக்களும் எவனோடு சேர முடியும் சேர முடியாது என்பதை அடிப்படையாக கொண்டதே தவிர, ஆட்சிக்கு வருவதை அடிப்படையாக கொண்டதே தவிர, ஆட்சிக்கு வந்து மூட்டை அடிப்பதை அடிப்படையாக கொண்டதே தவிர வேறு எதுவும் கொண்டதில்லை. ஆகவே இவர் என்ன புதிதாக பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சமூக அமைப்பு கார்ப்பரேட்டுகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. பழைய சோசியலிச அமைப்புகள் போய்விட்டன. 52இல் அண்ணா சயின்டிஃபிக் சோசியலிசம் என்று பேசுகிறார். அண்ணாவை கேலி செய்தார்கள், அது என்ன சயின்டிஃபிக் சோசியலிசம் என்று. அதுபோல் எம்ஜிஆர் இதெல்லாம் சேர்த்து கலவையாக ஒன்று சொன்னார், அவரும் கேலிக்கு உள்ளானார். ஆக பழைய காலம் என்பது சோசியலிசத்தை பேசாத ஒரு கட்சி 52இல் 50களில் இருந்து நான் பார்த்ததே இல்லை. புரியுதா? அன்றைய நிலை வேறு. இன்றைய லிபரலைஸ்டு எக்கானமி என்பதற்கு பின்பு எல்லா முதலாளிகளையும் போய் கால்களை, சங்கராச்சாரியாருடைய காலை கழுவி குடிப்பது போல எல்லா முதலாளிகளுடைய காலை கழுவி குடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு போகிறார்கள், வெனிஸுக்கு போகிறார்கள், ஜெர்மனிக்கு போகிறார்கள். காலம் பெரிய மாறுதல் அடைந்து விட்டது. அவனுடைய நலன்தான் முக்கியம் என்று இவர்கள் அங்கே போய் மஞ்சளோடு தேங்காய் வைத்து அவர்கள் கையில் வாழைப்பழமெல்லாம் வைத்து அவர்கள் கையில் கொடுத்து கும்பிட்டு வந்து எங்களுடைய ஊருக்கு வாருங்கள் என்கிறார்கள். அவனுடைய நலன் தான் முக்கியம். இப்போ தொழிலாளியினுடைய நலன் முக்கியமில்லை. தொழிலாளியினுடைய நலன் முக்கியமில்லை. எவ்வளவோ அரசியல் இங்கே மாறிவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகளே தொழிலாளிகளுக்காக போராடுகின்ற தன்மையை இழந்து விட்டார்கள்.
ஆகவே இதிலே விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது கேள்வி. நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கார்ப்பரேட்டுகள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். 60-70 கார்ப்பரேட்டுகள் இந்தியாவை ஆளுகின்றன. பாராளுமன்றத்திற்கு 540 பேர் போகிறார்கள், இந்த 40 பேர் உட்பட. இவர்கள் பூராவுமே கார்ப்பரேட்டுகளுடைய ஏஜென்ட்டுகள் தான். அவர்கள் விரும்புகின்ற காரியத்தை செய்து கொடுக்கின்ற வகையில் தான் இவர்களெல்லாம் ஆட்சியிலே இருக்க முடியும். அதற்கு சான்று ஒன்று சொல்லுகிறேன். ஸ்டெர்லைட் என்கின்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் அந்த மக்களுக்கு சுகாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தூத்துக்குடிக்குள் நுழைந்து விட்டது. குஜராத்தில் விரட்டப்பட்டு, மராத்தியில் விரட்டப்பட்டு இங்கே நுழைந்து விட்டது. நம்முடைய ஆட்கள் தான் ஈரமான கையை பிடித்து கொள்வார்களே, நுழைந்து விட்டு அந்த மக்களுக்கு பெரும் துயரம், பெரும் சுகாதாரக்கேடு வந்தது. மக்கள் எந்த தலைமையும் இல்லாமல் தாங்களாகவே ஊர்வலம் போனார்கள். 13 பேரை சுட்டு கொண்டு விட்டார்கள். அந்த 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டது எடப்பாடி ஆட்சியில். அவருக்கே தெரியாதது. ஏனென்றால் இங்கே உள்ள போலீஸ்காரனுக்கு 2வது சம்பளம் ஸ்டெர்லைட்டில் நடக்கிறது. நான் ஊகிக்கிறேன். இல்லாவிட்டால் அவன் இவர்களை சுட மாட்டான். சுட்டான். இந்த 17 பேரின் மீதும் கொலை வழக்கு போட்டு தூக்கிலே போடு என்று நீதிபதி சொன்னார். கொலை வழக்கு போட்டு தூக்கிலே போடு என்று. இந்த வழக்கை எடுத்துக்கொண்டாரா நம்முடைய ஸ்டாலின்? நீதிபதி சொன்ன பிறகும் அந்த வழக்கை எடுக்கவில்லை. ஆகவே ஸ்டெர்லைட் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. ஸ்டாலினால் அல்ல, எடப்பாடியால் அல்ல, நீதிமன்றத்தாலும் அல்ல. 13 நாம் ஆடு வெட்டி நம்ம நேர்த்திக்கடன் வைத்துக் கொள்வது போல, நேர்த்திக்கடன் செய்கின்ற போது ஆடு வெட்டுவதாக கடவுளுக்கு, குலதெய்வத்துக்கு சொல்லிக் கொள்வது போல, ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படுவதற்கு 13 மனித உயிர்களை நாங்கள் நரபலி கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொண்டதனுடைய விளைவுதான் ஸ்டெர்லைட் மூடப்பட்டது. ஒரு ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு 13 பேர்கள் நரபலி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால் இந்த நாடு எங்கே இருக்கிறது? யாரால் ஆளப்படுகிறது? நான் கேட்பதே உனக்கு புரிகிறதா? யாரால் ஆளப்படுகிறது? ஸ்டெர்லைட்டால் ஆளப்படுகிறது, அம்பானியால் ஆளப்படுகிறது, அதானியால் ஆளப்படுகிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நீ வருவதென்றால் வா, இல்லாவிட்டால் நீ வந்து இப்பொழுது புதிதாக என்ன செய்ய போகிறாய் என்று நான் கேட்கின்றேன். அதனாலே ஸ்டாலின் விலை போகிறார். ஸ்டெர்லைட்டுக்காக போலீஸ்காரன் சுடுகிறான். மனித உயிர்கள் முக்கியம் இல்லை. 13 உயிர்களை நரபலி கொடுத்து கடைசியில் அந்த ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு அவ்வளவு பெரிய 30,000 பேர் செத்து போபாலிலே அந்த நச்சு ஆலை மூடப்பட்டது. ஆக அவனை தண்டித்ததாக வரலாறு உண்டா? அந்த போபால் ஆலைக்காரனை, அமெரிக்காக்காரன் அவனை தண்டித்ததாக வரலாறு உண்டா? ஸ்டெர்லைட்டை தண்டித்ததாக வரலாறு உண்டா? பகிரங்கமாக சுட்டார்களே போலீஸ்காரர்கள், அவர்களின் மீது கொலை வழக்கு போடப்பட்டதுண்டா? ஆகவே இந்த நாட்டை ஸ்டாலின் ஆளுகிறார் என்று சொல்லுகின்றவன் முதல் தர முட்டாள். ஸ்டெர்லைட் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஆளுகின்றன. அவர்களை அசைப்பதற்கு நீங்கள் நரபலியெல்லாம் கொடுக்காமல் அசைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நாட்டை நான் ஆளுகிறேன், என் மகன் ஆளுகிறான், அவன் ஆளுகிறான், இவன் ஆளுகிறான் என்று முட்டாள்கள் அரசியல் பேசுகிறார்கள். இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை விஜய் கையில் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. உனக்கு எதெல்லாம் தீமை என்று படுகிறதோ அதையெல்லாம் இதையெல்லாம் எடுக்க தேவையில்லை என்று சொன்னால் அந்த அரசியலுக்கு ஒன்றும் புதிதாக செய்வதற்கு எதுவும் இல்லை. இன்றைக்கு அரசியலே அவர்கள் கையில் இருக்கிறது. அவன் எலும்பு துண்டுகளை வீசுவான், ஸ்டாலின் சேர்த்து வைத்துக் கொள்வார். அவ்வளவுதானே தவிர உலகமெல்லாம் போய் அவனுடைய காலை கழுவு, சங்கராச்சாரியாருடைய காலை கழுவுவதை கேவலம் என்று சொல்வதற்கு நமக்கு சுயமரியாதை இயக்கம் இருந்தது. முதலாளியினுடைய காலை கழுவுவதற்கு கேவலம் என்று சொல்வதற்கு எந்த சுயமரியாதை இயக்கமும் இல்லை. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு விசிக வந்து கள்ளக்குறிச்சியில் எடுக்கிறாங்க. அதற்கு திமுக தலைவர்கிட்ட நேரடியாக போயிட்டு அழைப்பு. நான் வந்து அதுக்கு ஒரு யோசனை தான் சொன்னேன். அதாவது இந்த RS பாரதி ஒரு வலுவட்டை, அது ஒரு வலுவட்டையில் 1ஆம் நம்பர் வலுவட்டை. அந்த RS பாரதி அவரும் இளங்கோவனும் போய் அந்த மாநாட்டில் பேசினால் அந்த மாநாடு சிறப்படையாது. அதனாலே அந்த TR பாலுவையும் ஜெகத்ரட்சகனையும் அந்த மாநாட்டுக்கு திமுகவின் சார்பாக அனுப்பி பேச வைத்தால் உடனடியாக ஒழிந்துவிடும். மது ஒழிப்புக்கு எதிராக ஆமாம், அவர்கள் தானே சாராயத்தை இந்த நாட்டுக்காக, டாஸ்மார்க்குக்காக உற்பத்தி செய்கிறவர்கள். ஆனால் அவங்களுடைய பேரில் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அது தெரியாது. யாருடைய பேரில் இருந்தாலுன்னா, என் பேரில் இருந்தாலுன்னா, நாங்கள் பொன்முடி பேரில் இருந்தாலுன்னா, பொன்முடி சம்சாரம் பேரில் இருந்தாலும் மாட்டிக்கொண்டால் பெண்முடி சம்சாரம் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் வருத்தத்துக்குரியது. அது கிடக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வி என்று கேட்கலாமா? உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதான் அந்த பணம் யார் பேருக்கு இருந்தால் என்ன? இந்த மாதிரி கேள்விகள் கிளை கேள்விகளாக விளைகின்றன. நான் சொல்லுகிறேன், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அங்கே பேசினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்றால் இவர்கள்லாம் டாஸ்மார்க்கினுடைய மொத்த உற்பத்தியாளர்களில் 2 பேர். இவர்கள் போய் பேச வேண்டும்.
சீமை சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கல்லை ஒழிக்க வேண்டும், போதையை ஒழிக்க வேண்டும் என்று இவர்கள் பேச வேண்டும். அப்பொழுதுதான் திருமாவளவன் அரசியலை விட்டு வெளியேறுவார். திருமாவளவனுடைய அரசியலையே நாசப்படுத்தி விட்டார்கள். அவர் கொஞ்சம் முனைப்பாக பேசிக் கொண்டிருப்பார், சனாதனம் அது இது என்று. ஆட்சியிலே இல்லை, அதனாலே சனாதனம் என்று இவர் பேசுவார். அங்கே இல்லாவிட்டால் வடக்கே இருக்கிறவன் நெருக்கி விடுவான். சனாதனமெல்லாம் பேசினால் இங்கே என்னோட கூட்டணிக்கு வராது என்பான். என்ன ஆகவே சனாதனம் பேசுவது நியாயமா என்றால் நியாயம். எதற்காக? அது என்ன வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டது அது. அதற்காக மனிதர்களுக்கு இடையே எதற்காக பாகுபாடு இருக்க வேண்டும்? எதற்காக பாகுபாடு? நான் சொல்லுகிறேன், சாதியை ஒழிக்கிறேன் என்று சொல்லுகிற இவன் எல்லாம் ஒழிக்கவே மாட்டான். சாதி எங்கே நிற்கிறது என்று அதனுடைய கூரை கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. சாதி நிற்பதே உயர்வு தாழ்வில்லை தான். உயர்வு தாழ்வு அற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால், எனக்கு சாதாரண தாழ்த்தப்பட்டவனை பார்க்கின்ற போதும் பார்ப்பனனை பார்க்கின்ற போதும் ஒரே மாதிரியான கருத்து ஏற்படும் என்றால் நான் சாதியிலிருந்து விடுபட்டவன் தான். ஒழிக்கிறதுக்கான வேலைகளும் செய்கிறாங்க. இது மது ஒழிப்புக்கான மாநாடு அறிவிச்சிருக்காரு. இல்லை, மதுவெல்லாம் ஒழிய போவதில்லை. என்றைக்கு டிஆர் பாலுவும் ஜெகத்ரட்சகனும் இங்கே வரப்போகிறார்களோ, என்றைக்கு திமுக அதற்குள் நுழைந்து விட்டதோ, அதற்கு பிறகு என்பது மது ஒழியாது. இல்லை, அதை ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஸ்டாலின் செய்து விட்டார். அதாவது உன்னை தனியாக விட்டால் சத்தம் போடுவாய். அப்புறம் அதிமுக காரன் அவர் பார்த்தார். அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காரு. அது அதிமுகவை அழைத்தார், திமுகவை அழைக்கவில்லை. அழைக்காதவன் உள்ளே வந்து விட்டான், அழைத்தவன் வெளியே நின்று விட்டான். என்ன காரணம்? சாராயம் யாரால் இருக்கிறது? யார் கையில் இதற்கு அதிகாரம் இருக்கிறது? இவர் போய் பேசுகிறாரே, நம்முடைய திருமாவளவனுடைய அரசியல் கூர்மையையே கெடுத்து விட்டார்கள். டெல்லி அரசாங்கம் இதற்கு சட்டம் போட வேண்டும் என்று கேட்கிறார். இந்திய அளவுல வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா மது ஒழிப்பு கொண்டு வரணும்னு சொல்றாரு. என்ன நீ பேசிக்கொண்டே இருக்கிறார்? இதை கொண்டு வந்தது யார்? மோடியா, வாஜ்பாயா, ஜவஹர்லால் நேருவா? கொண்டு வந்தது கருணாநிதி. அது மகன் கொண்டு வந்தது கருணாநிதி. அதுக்கு அதிகாரம் உனக்கு இருந்ததா, டெல்லிக்கு இருந்ததா? மாநில அரசுக்கு தான் இருந்தது. கொண்டு வந்த ஆளே முழுங்கள். பாதிக்கப்படுகிற மக்கள் தமிழ் மக்களா, உத்தரப்பிரதேச மக்களா, தமிழ்நாட்டு மக்கள்? அப்புறம் என்னத்துக்கு நீ போய் டெல்லியில் அவன் இதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய மக்களெல்லாம் சாகட்டுமா? இல்லை, அவன் செய்து விட்டு ஒழித்து விட்டேன் என்று சொன்னால் நீ மூடி விடுவாராய கடையை? உனக்கு வருமானம் எப்படி வரும்? இந்த மாநாட்டிலே வந்து பாமக பங்கேற்கக்கூடாது, பாஜக பங்கேற்கக்கூடாதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. பாமக 44 ஆண்டுகளாக வந்து மது ஒழிப்புக்காக தான் போராடுறோம், நாங்கள் பங்கேற்கலாம்னு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு நோக்கம் அது இல்லை, அரசியல் நோக்கம் என்கின்ற காரணத்தால் தான். அதாவது என்ன செய்யணும், நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்துவோம் மது ஒழிப்பு மாநாடு. இல்லை, போய் கள்ளுக்கடைக்கு முன்னால் மறியல் செய்யுங்கள், மக்களை குடிக்க விடாதீர்கள். காந்தி அதை தான் செய்தார். கள்ளுக்கடைக்கு முன்னால் போய் மறியல் செய்தார். வேற என்ன நோக்கத்துக்காக செய்யறான்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்காக அவர் கொஞ்சம் இவரை மிரட்டி விட்டு அதிமுகவை வரவழைக்கலாம் என்று சொன்னது காலை வேறொரு இடத்தில் எடுத்து வைப்பதற்கு தயாராக இருந்தார். அதை கருணாநிதி மகன் அதை தெளிவாக புரிந்து கொண்டு, உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்படும், உங்களுக்கு எல்லா இடங்களும் வழங்கப்படும், நீங்கள் சேர வேண்டாம், மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்தபடி நடத்துங்கள், நானும் கலந்து கொள்கிறேன் என்று மாநாட்டின் நோக்கத்தை கெடுத்து விட்டார். கருணாநிதி மகன் கலந்து கொள்ளுகிற மாநாடு கல்லொழிப்பு மாநாடாக இருக்குமா? இது என்னது? யாருக்கு எதிராக நீங்கள் போராடுகிறீர்கள்? மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவா? மத்திய அரசாங்கமா திறந்தான்? புரியவில்லையே. மக்கள் எல்லோரும் சிரிக்கிறார்கள். இல்ல, படிப்படியா குறைப்போன்னு திமுகவும் அவங்களோட சொல்லியிருக்காங்க. திமுக பங்கேற்றாங்க, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதானே. படிப்படியாக என்ன, இன்றைக்கு ஜனவரியில 50 கடை குறைத்தேன், பிப்ரவரியில் 100 கடை உண்டா? சொல்லிக்கொண்டே இருந்து என்ன செய்வது? படிப்படியாக எதையும் செய்ய முடியாது. மூடு. படிப்படியாக ஒன்றையும் செய்ய முடியாது. 50 பீடி குடித்தவன் படிப்படியாக குடித்த 5 பீடிக்கு வந்தான்ற வரலாறே கிடையாது. அக்டோபர் 28 பத்திமுகவோட பவள விழா காஞ்சிபுரத்தில் நடத்துறாங்க. அதுல துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகட்டும், முதலமைச்சராகவே ஆகட்டும், இதுல என்ன இந்த மக்களுக்கு என்ன? மூட்டை படிப்பதற்காக ஒரு கட்சி, அதற்கு ஒரு ஆட்சி. இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் சாரமற்றது. அதனாலே எவன் பெரிய கூட்டம் வைத்திருக்கிறானோ, எவனிடம் பணம் இருக்கிறதோ அவன் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற அமைப்பாக இது இருக்கின்ற வரையிலும் ரொம்ப தூய அமைப்பாக சிங்கப்பூரில் ஆட்சி நடக்கிறது. ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக நடந்து போகலாம். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் நீங்கள் வைத்திருந்தால் 150 நாடுகளில் ஏனென்று கேட்காமல் உங்களை உள்ளே விட்டு விடுவான். ஏனென்றால் இங்கே தவறுகளே நடப்பதில்லை. ரொம்ப மினிமம் பேருக்கு தான் தவறுகள் நடக்கின்றன. அப்படி ஒரு ஆட்சி இங்கே நடக்கிறது. போய் பார்த்து விட்டு வாவேன். ஸ்பெயினுக்கு போகிறா, இங்கே போகிறா, வைத்தியத்துக்கு போ, சிங்கப்பூர்னு வைத்தியம் பண்ணி கொள்ளலாம். பார்த்து விட்டு வா அந்த ஆட்சியெல்லாம் எப்படி நடக்கிறது என்று. அதை விட்டு இவர் முதலமைச்சரான இருக்கிறவனெல்லாம் என்ன பேசுகிறான்? மாநாடு போட்டால் உதயநிதியை உடனே துணை முதல்வர் ஆக்குங்கள். ஏன்? அப்பொழுதுதான் மாதம் மும்மாறி பொழியும்.
இல்லை என்றால் மாதம் மும்மாறி பொழியாது. இல்லை கார் ரேஸ் எல்லாம் நடத்தினாரு, இதுக்கு முன்னாடி செஸ் போட்டி எல்லாம் நல்லா நடத்திருக்காரு. அப்போ ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஏழை மக்கள் 20% பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறான். கார் ரேஸ் நடத்தியவனை பற்றி பேசுகிறாய், சரியாக இருக்குமா? அது கார் ரேஸை போய் இருங்காட்டுக்கோட்டையில் நடத்து, பணக்காரனுக்காக நடத்துகிற ரேஸு. இந்த நாட்டில் மாட்டு வண்டி ரேஸ் தான் நடத்துவாங்க, எனக்கு தெரிய சேவல் சண்டை தான் நடத்துவான். இதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு உரிய பழக்கமாக இருந்து நான் பார்த்துருக்கிறேன். மவுண்ட் ரோடை மூடி, தீவுத்திடலை மூடி 2 நாளைக்கு கோலாகலப்பட விட்டு அந்த போக்குவரத்தை எதற்காக இங்கு கொண்டு போய் இங்கு நடத்துகிறார்? அப்பொழுதுதான் பார்ப்பான் என்று நினைக்கிறாய். நம்முடைய போய் இருங்காட்டுக்கோட்டையில் அதற்கென்ற தடம் இருக்கிறது, அங்கே போய் நடத்து. இப்பொழுது என்ன 20% பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறானே, ஒரு ஆளுடைய பசியை கூடுதலாக குறைக்குமா அது? ஒரு துணை முதல்வர் ஆனால் இந்த குடும்பமே மூட்டை அடிக்கிற குடும்பம் என்று நான் சொல்லுகிறேன். இந்த குடும்பமே மூட்டை அடிக்கிற குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட மூட்டை அடிக்கிற முன்னேற்ற கழகம் தான் அது. இதுதான் அந்த காலத்தில் இந்த காலம் நடக்கிறது. சன் டிவியை நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் இலவசமாக வழங்கி சன் டிவியினுடைய கேபிள் கனெக்ஷனை பெரிய அளவுக்கு பெருக்கி அதை பெரிய நிறுவனமாக ஆக்கினார்கள். எல்லாவற்றையும் அப்படித்தான் செய்வார்கள். 1,70,000 கோடி கொள்ளையடித்தீர்களே, அந்த பணம் என்ன ஆவணராஜ் அவரே எடுத்துக்கொண்டு போய்விட்டாரா? எல்லாம் உங்களுடைய கலைஞர் டிவிக்கு வந்தது, கனிமொழிக்கு வந்தது. அதனால தான் டெல்லியில் போய் சிறையில் இருந்தீர்கள். இந்த நாட்டில் மந்திரி எல்லாம் சிறையில் இருக்கிற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தான். எங்கேயாவது உண்டா? மந்திரி பூராவும் சிறையில் இருக்கிறான். 17 பேரின் மீது வழக்கு இருக்கிறது. எப்பொழுது அவன் உள்ளே போவான் என்று தெரியாது. 3 ஆண்டு தண்டிக்கப்பட்ட பொன்முடி மந்திரியாக இருக்கிறார். அவர் அந்த பாலாஜி அவர் உள்ளேயே கிடக்கிறார். கேவலமாக இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய மந்திரிகளினுடைய முகமே சிறை முகம்தான் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய யோக்கியதை என்ன? இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு கட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறோம். எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமாக பேசுவார், எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமாக நிற்பார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வெளியே வரட்டும். முகத்தையே காட்டாமல் மூடுதலைக்குள் இருக்கிற முகத்தை பற்றி விமர்சனம் செய் என்றால் எப்படி செய்வது? சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதில் வந்து ரவுடிகள் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி வழக்கறிஞர்களும் கைது செய்யப்பட்டாங்க. நேற்றைக்கு பிஎஸ்பி கட்சியோட பொதுச் செயலாளர் ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இதில் வந்து செல்வ பெருந்தகை ஒரு காரணமாக இருக்கலாம், அவர் மீது ஒரு சந்தேகம் இருக்குது, அவரை கட்சி விட்டு நீக்குங்க, அப்போ தான் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து இதை வந்து அவர் விசாரணை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்வார்கள், பொய்யும் சொல்வார்கள். நம்முடைய அரசியலில் எவனாவது ஒருவன் மீது குற்றம் சுவாட்டி தொடக்கத்தில் அரசியல் கொலை இல்லைன்னு சொல்லப்பட்ட நிலையில் இது ஒரு கட்சியை நோக்கி பயணிக்குது. இல்லை, நான் சொல்கிறேன், சொல்லுகின்ற மனிதனவன் என்ன ஆதாரம், இதை ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், போலீஸில் நடவடிக்கை எடுக்கட்டும். அப்புறம் எடுக்கவில்லை என்றால் எல்லாருமாக சேர்ந்து ஒரு உண்மை குற்றவாளியை எதற்கு மூடி மறைக்கிறான் என்று கேட்கலாம். எவனோ ஒருவன் கடிதம் எழுதினான் என்பதற்காகவே இல்லை கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்காங்க. யார் மேலே அனுப்பலாம்? ராகுல் காந்தி மேலே நீங்கள் அனுப்ப முடியாதா? இது மாதிரி ஒரு புகாரை இன்னொரு மாநில தலைவர் தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்களா சார்? செல்வ பெருந்தகை தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அது வேத வாக்கா? போலீஸில் அது நடவடிக்கை எடு. என்ன இது? என்ன உடனே எவனோ ஒருவன் கடிதம் எழுதினான் என்பதற்காகவெல்லாம் எல்லாவற்றையும் அசைத்து விட முடியுமா? உண்மையும் இருக்கலாம். அவர் மீது ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருப்பது ரொம்ப வருத்தமானது. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் மீது சொல்லுகிற வழக்குகள், போடப்பட்ட வழக்குகள் மற்றவையெல்லாம் பெருமைக்குரியவையாக இல்லை. ஆனால் எவனோ ஒருவன் சொல்லுகிறான் என்பதை வைத்து மட்டும் உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கி விடுவது என்றெல்லாம் இருந்தால் எந்த கட்சியும் நடத்த முடியாது. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி. Taste the Daily. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.